டிஹெச்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரான் அமெரிக்கா மோதல், இந்த விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். தற்பொழுது ஈரான் அமெரிக்காவுடைய போர் பதட்டம் காரணமாக ஈரானுக்கு உள்ள நிலைமை என்ன, ஈரானுக்கு வெளியில நிலைமை என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அதாவது நம்ம கடைசியா ஈரான் சம்பந்தமா போட்ட வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே அந்த போர் துவங்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அப்படி ஒருவேளை வெள்ளிக்கிழமை துவங்கல அப்படின்னு சொன்னாக்கா அடுத்து வரக்கூடிய அந்த திங்கள் செவ்வாய், அதாவது இந்த வார இறுதி அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்துடைய ஆரம்ப 2 நாட்கள்லயே போர் துவங்கி விடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னதுக்கு காரணம் CIA உடைய முன்னாள் அதிகாரி ஒருவர் அதை அவ்வளவு உறுதியா சொல்லியிருந்தாரு. அதை நம்ம சொல்லியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்பொழுது எல்லா நிகழ்வுகளும் ஈரானை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமா ஈரானுடைய வெளியில இருக்கக்கூடிய நாடுகள், இது போக மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் உச்சகட்ட உஷார் நிலைக்கு சென்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அமெரிக்கா ஒட்டு மொத்தமா தன்னுடைய அந்த போர் விமானங்களை மத்திய கிழக்குல குவிச்சு அந்த தாக்குதலுக்கு தயார் நிலையில இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஈரானுக்கு உள்ள நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஈரானுடைய மக்களுடைய அந்த எண்ணம், சிந்தனை இதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, எந்த ஒரு குடிமகனும் தன் நாட்டு மேல ஒரு நாடு தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொன்னாக்கா, அது எவ்வளவு அரசாங்கத்தோட கருத்து முரண்பாடு இருந்தாலும் அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தாக்குதலையும் அந்த ஈரானிய மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஈரானுடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஈரான் வெளிப்பார்வைக்கு பார்க்கறதுக்கு மக்கள் அமைதியா இருக்கிற மாதிரியும் தினசரி வாழ்க்கையை அவங்க கடந்து போற மாதிரியும் வெளியில தெரிஞ்சாலும், அந்த மக்களுக்கு உள்ள ஒரு பதட்டம், அச்சம், பய உணர்வு எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான் தற்பொழுது வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப பயமே என்ன அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய அரசாங்கத்தை எங்க அமெரிக்கா தாக்குதல் நடத்தி கலைத்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவங்களுக்குள்ள இருக்குது. அதே சமயம் இதுக்கு எதிர் சிந்தனை கொண்டவர்களும் அங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இந்த தாக்குதலை வரவேற்கிறார்களா அப்படின்னா அதுவும் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அது எவ்வளவுதான் ஒரு அரசாங்கத்தோட கருத்து முரண்பாடு இருந்தாலும் வெளியில இருந்து ஒரு தாக்குதல் நடக்குது ஒரு தேசத்து மேல அப்படின்னா அதை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்க காமேனி அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு எதிராக அங்க பலவிதமான குரல்கள் ஒலித்தாலும், அமெரிக்க தாக்குதலை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு மேல நடக்கிறதுங்கிறது அந்த குடிமகன்களால் தற்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களுடைய ஒரு பெரும் கவலை என்ன அப்படின்னா, ஒரு உயிரிழப்பு இங்க அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த ஒரு யுத்தம், அந்த 12 நாள் யுத்தத்துல ஈரான் தரப்புலையும் கடுமையான உயிர் சேதங்கள் இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க அந்த பக்கம் உயிரிழந்திருந்தாங்க. ஆனா இப்ப நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு அடையாள தாக்குதலாக இல்லாமல் ஒரு அரசாங்கத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு நம்புறதுனால அந்த ஈரானிய மக்கள் மிகப்பெரிய உயிரிழப்பு இங்க ஏற்படும், பொது சொத்துக்கு சேதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கவலையில அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போ இந்த சூழ்நிலையில ஈரான் மக்கள் இந்த போரை விரும்பவும் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய அரசுன்னு சொல்லக்கூடிய காமினி அவர்களுடைய அரசை அவருக்கு அதை தொடர்ச்சி எரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலையும் அவங்க இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப அமெரிக்காவுடைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் மேல கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை முழுசா முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அங்க இருந்து அவங்க கடற்படையை நகர்த்திக்கிட்டே வந்தாங்க. இதை நம்ம முதல் நாள்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பதிவுலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தோம். இவங்க போராட்டக்காரர்கள் மேல கை வைக்கக்கூடாது, கை வச்சாக்கா நாங்க உங்களை தாக்குவோம் அப்படிங்கிற பேர்ல தான் அவங்க கிளம்புனாங்க. ஆனா நாம இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இவங்க போராட்டக்காரர்களை காப்பாத்துறதுக்காக வரல, மிக நிச்சயமாக இவங்க ஒரு போர் செய்யறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு காரணம் தான் தேவை. இந்த போராட்டக்காரர்களை ஈரான் ஒன்னும் செய்யாம விட்டுட்டாங்கன்னா வேற காரணத்தை தேடி போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ காரணங்கள் அதே மாதிரிதான் வேறன்னு போய்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், அந்த அணு ஆயுதம் சம்பந்தமான அந்த டீல் முடியாம இருக்கிற சூழ்நிலையில ட்ரம்ப் சமீபத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு தீவிரவாத அரசாங்கத்துக்கிட்ட தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் இருக்கிறத அவங்க தயாரிக்கிறத நாம அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஈரானுடைய உள்கட்டமைப்பு கண்டிப்பாக தகர்க்கப்படும் அப்படிங்கிறது தான் இது மூலியமா நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. சரி, அமெரிக்க மக்களுக்குள்ள அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பு மனநிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு எதிராக. இது ஈரானை தேவையில்லாத வேலை, நம்ம தரப்புலயும் அதிகமான உயிரிழப்பு ஏற்படும், ஈரானுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை
அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில தான் அமெரிக்க மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேலுக்காக அமெரிக்கா ஈரானை தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் கொந்தளிப்பும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கொந்தளிப்பு இந்த போரை துவங்கும் பொழுது பெரிய அளவில் வெளிப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கொந்தளிப்புக்கு காரணம் இல்லாம இல்லை. ஏராளமான கடன் சுமையில சிக்கி சின்னாபின்னமா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அமெரிக்கா துவங்குது அப்படின்னு சொன்னா அது இன்னமும் சிக்கலுக்கு கொண்டு போகும் அப்படின்னு அந்த மக்கள் பயப்படுறாங்க. இது போக அமெரிக்கா ஒரு இடத்துல போர் பண்றாங்க அப்படின்னா அதை சுத்தி ஏராளமான தோழமை கொண்ட நாடுகளும் கூடவே தாக்குதலை நடத்துவாங்க. இப்ப எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அமெரிக்கா தனித்து விடப்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேட்டோவோட அவங்களுக்கு கடுமையான முரண்பாடு இருக்கிறதுனால இந்த முறை அமெரிக்காவுக்கு ஆதரவா நேட்டோ நாடுகள் வரல. எதிர்காலத்துல வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. குறைந்தபட்சம் இங்கிலாந்து யூகே ராணுவமாவது கூடவே வந்துடும். பிரிட்டிஷ் படையும் சேர்ந்தே தாக்கும் அப்படின்னு அவங்க அறிவிப்பு கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த முறை முழுக்க முழுக்க அமெரிக்கா மட்டுமே தனித்து நிக்கிறதுனால எதிரியும் கொஞ்சம் பலசாலியா இருக்கிறதுனால அமெரிக்கா மக்கள் இந்த போர் வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இந்த போரை அமெரிக்கா துவங்கும் பட்சத்தில் அமெரிக்காவிலும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இந்த போர் கண்டிப்பா நடக்குமா அப்படின்னு நாம திரும்ப திரும்ப சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா போர் நிகழுமா அப்படின்னு. போர் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் நிலைமை கைமீறி போயிட்டு இருக்குங்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த போரை உறுதிப்படுத்தும் விதமாக அமெரிக்காவுடைய அந்த செனட் சபை இருக்குது இல்லையா, அந்த செனட் சபையில சிறுபான்மை குழு தலைவர் சக் ஷூமர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா, ரொம்பவும் கடினமான ஒரு காலம் வந்துகிட்டே இருக்கு. கூடிய விரைவில் போர் துவங்கும். என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்களே பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. ஆகையினால இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக போர் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். தவிர இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த போர் அமெரிக்கா செஞ்சாலும் இந்த போரை இஸ்ரேல் தான் விரும்புது. ஒரு கடினமான எதிரி இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க விரும்புறதுனால ஈரானை தாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க அமெரிக்கா கிட்ட வெளிப்படுத்துறதுனால அமெரிக்கா தவிர்க்க முடியாத ஒரு தாக்குதலை இந்த இடத்துல நிகழ்த்துது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்க மக்களுக்கே இருக்குது. அதனால இஸ்ரேலுக்காக நாம ஏன் சண்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த மக்கள் கிட்ட இருக்குது இல்லையா. இதனால இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்கள் அவங்களுக்கும் இந்த செய்திகள்லாம் போகுது. அங்க இருக்கிற ஊடகங்களும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க மக்களுடைய அந்த மனநிலை நமக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுறதுனால அவரு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேல்ங்கிற நாடு அமெரிக்காவுக்கு ஒரு சுமையான நாடெல்லாம் இல்லப்பா. நாங்க உண்மையில உங்களுடைய வளர்ச்சியைக்காக நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி, உங்களுக்கு ஒரு சொத்து மாதிரி, எங்களை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாதானமான ஒரு ஒரு விஷயத்தை மக்கள் மனதில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அறிக்கை கொடுக்கிறாரு. The truth is that Israel is not a burden to America. Israel is a strategic asset to America, as the American National Security Council itself says. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கு உள்ள மிகப்பெரிய எதிர்ப்பு ட்ரம்ப் அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. அந்த மக்களுக்கு அதிருப்தி இருக்கிறது. ஒருவேளை போர் துவங்கினாங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அதை நம்ம மக்கள் கிட்ட இருந்து வெளிப்படையா வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் மேல நடத்தி முடிக்குது. இருக்கிற அரசாங்கம் ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுச்சுன்னு வைங்க. அந்த அரசாங்கத்துக்கு பதிலா அங்க யார் வருவாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்குதுல்ல. இந்த கேள்விக்கான பதில் இன்னமும் தெரியலங்கிறது தான் மக்களை ரொம்பவும் கவலைக்கு உள்ளாக்குது அந்த இடத்துல. காரணம் என்ன அப்படின்னா, இருக்கிற அரசாங்கம் அங்கிருந்து அகற்றப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா உடனடியா இன்னொரு அரசாங்கம் அந்த இடத்துல வரணும் இல்லை. இல்லைன்னா மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறத தாண்டி மிக நிச்சயமா அது ஒரு அசாதாரண சூழ்நிலையில அந்த தேசத்தை கொண்டு போய் உள்நாட்டு போர் மூலலாம். அந்த போர் பிராந்திய யுத்தமாக கூட வெடிக்கலாம். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய வல்லுநர்கள் ரொம்ப எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் மீதான தாக்குதல் நடத்தினால் மிக நிச்சயமா அது மத்திய கிழக்கு முழுக்க அது எதிரொலிக்கும். கிட்டத்தட்ட 3-4 நாடுகள்ல அந்த பாதிப்பு கடுமையானதா மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிக்கையை திரும்ப திரும்ப விட்டுக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா. அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த காமெனி அவர்களுடைய ஆட்சி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பதிலாக எந்த அரசாங்கம் அங்க வரும் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னமும் பதில் தெரியல.
ஒருவேளை அந்த முன்னாள் மன்னர் குடும்பம், அந்த ஷா பெஹலவி திரும்ப திரும்ப வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க, நான் ஈரானுக்காக வர்றேன், என் மக்களுக்காக வர்றேன் அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்க. ஆனா இவரை மறுபடியும் கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்கிறது ரொம்ப அதிகாரப்பூர்வமா ரொம்பவும் தெளிவா தெரியும் வைங்க. அதே சமயம் யார் வருவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான கேள்வி வருது. இப்போ ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் இருக்கும் பொழுது தாலிபான்கள் மேல இந்த 2002 இந்த பீரியட்ல வந்து அந்த போர் நடந்துச்சு. அந்த போர் நடந்து தாலிபான்கள் அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நாதன் அலைன்ஸ்ங்கிற அந்த கூட்டணி, போருக்கு முன்னாடியே அவங்களோட கூட்டணி வச்சு தாலிபான்களை அப்புறப்படுத்திட்டு அந்த கூட்டணியுடைய ஒரு தலைவரா அமெரிக்காவுடைய யூனிகான் நிறுவனத்துடைய மேனேஜரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஹமீத் கர்சாய்ங்கிறவர். அவர் ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்பவும் நன்றியோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க அமெரிக்க ஏஜென்டோடைய ஒரு ஆள் தான் அவரு. அப்ப அந்த ஹமீத் கர்சாயை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி திட்டம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அரசல் புரசலா தெரிய வரும். அதுவும் தெரிய வரல அப்படிங்கிறதுனால ஒருவேளை ஈரான் ஒட்டுமொத்தமாவே அந்த கொலாப்ஸ் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடப்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வர்றதுனால ரொம்பவும் கவலையான ஒரு சூழ்நிலை தான் நம்ம முன்னாடி இப்ப நிலவிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஈரானுக்கு உள்ள நடக்க போகுது, அதோடைய தாக்கம் வெளியே எப்படி இருக்க போகுது, அமெரிக்க மக்கள் இத எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி நேயர்களே.